இன்னைக்கு 7வது நாள் மாதா கோவில், பனிமய மாதா கோவில் திருவிழா. நாங்கள் இன்னைக்கு போயிருந்தோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற பயங்கரமான கூட்டங்க. பாருங்க, சர்ச்சுக்குள்ளே போகிறோம். நாங்களும் போனோம். எங்கள் வீட்டில் குடியிருக்கிற தம்பி ஃபேமிலி எல்லாரும் போனோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு எல்லாரும் போனோம். என் பசங்க ஃப்ரெண்டு எல்லாரும் அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. செமையாக இருக்குதுங்க. அப்படி கோயில் உள்ள போயிட்டோமா, போய் மாதாவை தரிசனம் பண்ணோமா. மாதா அவ்வளோ கொள்ள அழகு. மாதா அப்படி இருந்தாங்க அம்மா. அவங்கள பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும். 1000 கண்கள் அங்கே சுற்றி இருக்க தான் செஞ்சிச்சு. அப்படியே கும்பிட்டுட்டு எங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டு உங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கான விளையாட்டு ஜாமான்கள் இருந்துச்சு. உட்காந்துட்டு இருந்தோம். அங்கே நம்ம வீட்டில் இருக்கிற தங்கச்சி அவள் பையனுக்காக கிளே வாங்கினா விளையாடுறதுக்கு. அப்படி அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படியே வாங்கி சாப்பிட்றதுக்காக அடுத்த பக்கம் போக ஆரம்பித்தோம். அப்புறம் நாங்கள் அடுத்தது என்ன, சாப்பாடு தான். ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். ஃபாஸ்ட் ஃபுட் இல்லாத உலகமே இல்லை அப்படிங்கிறது ஆகிப்போச்சு. இப்போ மோமோஸ் என்ன, நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறது மோமோஸ். நான் ஒரு பீஸ் தான் எடுத்தேன். எனக்கு ரொம்ப எதுவுமே இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்றது பிடிக்காது. அதனால நான் ஒன்று எடுத்தேன். தம்பி ஃபேமிலியில் அவங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத என்ஜாய் பண்ணுறத நான் வீடியோ எடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு அப்படி பாருங்க, சுற்றி முற்றி எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் கடை தான், கலக்கல் தான். அதில் இந்த கடையில் கொஞ்சம் ரீசனபுளாக இருந்துச்சு ரேட் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆமாங்க, இங்கே உண்மையிலே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா திருவிழா சமயம் தான் விலை அதிகமாக இருக்கும். இங்கே பரவாயில்ல. அதாவது புது நன்மை எடுக்கிறதுக்காக ஒரு அப்பம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அப்பத்தை அந்த வண்டியில் வச்சு அப்படி புது நன்மைக்காக ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி நாங்களும் அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பார்த்துட்டு அப்படி போலீஸ் நல்லா அழகாக நீட்டாக அசம்பிள் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாங்க. செமையாக இருந்துச்சுங்க வண்டி.